Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த TNPSC Group 1 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின வீடியோ தான் இது. 28/3/2024 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இந்த TNPSC எக்ஸாம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அளிக்கிற ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா இந்த எக்ஸாமில் வெற்றி பெற்று நிறைய பேருடைய சமூக குடும்ப பொருளாதாரமும் முன்னேறி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா 100% இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுங்க கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டேட்டு, லாஸ்ட் டேட் எப்போ இதை மட்டும் பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 28/3/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து 27/4/2024. இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 2/5/2024 இருந்து 4/5/2024 கரெக்ஷனை மேட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து 13/7/2024 9:30 to 12:30 PM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவே மெயின் எக்ஸாமினேஷனுக்கு டேட்டு டைம் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7 போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 போஸ்ட்டுக்கு வந்து 90 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெப்யூட்டி கலெக்டர் 16 வேக்கன்சியும், டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து 23 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 14 வேக்கன்சியும், டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து 21 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 14 வேக்கன்சியும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து 1 வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு வந்து 1 வேக்கன்சி, டோட்டலாக வந்து 9 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இந்த 7 கேட்டகரிக்குமே மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து 34 இயர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் 35 இயர்ஸ்னு சொல்லிட்டு பிஎல் டிகிரி ஒன்றுக்கு மட்டுமே 35 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஏஜ் கன்செஷன் வந்து சில கேஸ்ட்டுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேஸ்ட்னா எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 7 கேட்டகரிக்கும் வந்து 39 இருக்கலாம். பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து 40 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு டெப்யூட்டி கலெக்டருக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் நேஷனல் அவார்ட் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது தேர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது கமர்ஷியல் டேக்ஸு, இவங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா 4 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் ஹூ ஹோல்டு பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க டிப்ளமோ இன் டேக்ஸேஷன்லாம் முடிச்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும், செகண்ட் வந்து யார்கிட்ட பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி இருக்கோ அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸும், தேர்டு வந்து எய்தர் பிகாம் ஆர் பிஎல் டிகிரி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸும், ஃபோர்த்து வந்து யார்கிட்ட பிகாம் ஆர் பிஎல் டிகிரி இருக்குதோ அவங்க வந்து ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த மேஜர் பண்ணிவிட்டு பிஎல் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபோர்த்து டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், டிப்ளமோ இன் சோஷியாலஜி இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு டிகிரி முடித்தாலே போதுமானது. அந்த டிகிரியில் வந்து எக்கனாமிக்ஸு, சோஷியாலஜி, சைக்காலஜி இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேஜராக அவங்க எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செவன்த்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து 2 ஜாப் கேட்டகரிக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கும், ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கும் வந்து கேட்டிருக்காங்க. மென்னுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்டில் வந்து 165 போத்லேயும் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து 86ம், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து 89 சென்டிமீட்டரும் இருக்கணும். எக்ஸ்பென்ஷனில் வந்து போத் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து வெயிட் வந்து நாட் அப்ளிகேபிள், வெயிட் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து அதாவது ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ்க்கு வந்து 50 கேஜிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 கேட்டகரிக்குமே வந்து ஹைட்டு 155ம், செஸ்ட் மெஷர்மெண்ட் வெயிட் பற்றி நாட் அப்ளிகேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு இது எல்லாமே வந்து ஸ்கேல் பண்ணிவிட்டு வந்து அதற்கான ரெசிப்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் அண்டு இன்டர்வியூ இருக்குது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போக முடியும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். 175 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக வந்து 200 கொஷின்ஸு. மேக்ஸிமம் இதில் வந்து மார்க்ஸ் வந்து 300. இந்த 300 மார்க்ஸும் 3 hours டியூரேஷனில் எழுதணும். இதில் SC, SCA, ST, MBC, DC, BC, BCM இவங்க எல்லாருக்குமே வந்து மினிமம் 90 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அதர்ஸ் வந்து 120 மார்க்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இந்த மெயின் எக்ஸாமினேஷனை 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. 4 பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து எலிஜிபிலிட்டியாக சொல்கிறாங்க. அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு 3rd பேப்பர் 4th பேப்பர் இந்த பேப்பர்லாம் வந்து எழுத முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SSLC ஸ்டாண்டர்டில் வரும். இந்த எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 hours. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸில் வந்து இதில் குறிப்பிட்டிருக்க கேஸ்ட் எல்லாமே வந்து 40 மார்க்ஸ் எடுத்தாலே போதுன்றாங்க. அதர்ஸ்க்கும் வந்து 40 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். செகண்ட் வந்து இதில் பாஸ் ஆன பிறகு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து ஈச் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஈச் பேப்பர் வந்து 3 hours. ஈச் பேப்பருக்கு வந்து 250 மார்க்ஸு. இதில் இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 850 மார்க்ஸு. இதில் வந்து பேப்பர் 1ல் நீங்கள் எடுக்கிற மார்க்கை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இதில் எவ்வளோ மார்க் 850 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா இதில் குறிப்பிட்டிருக்க கேஸ்ட் எல்லாமே வந்து 255 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதர்ஸ் வந்து 340 மார்க்ஸு ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.